இந்தியாவுக்கு வந்தியா இனிப்பு கொஞ்சம் தந்தியா பாதிஷாவை கொடுங்க பங்களாதேஷை போலங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு விடிஞ்சா போச்சு மேட்ச் முடிஞ்சாச்சு நீ எதிர்த்து நின்று எகிப்துல வந்து பார்த்தா இவங்களை எதுக்கு இறக்கிக்கிட்டு டிப்ரெஷன் தீபம் சிராஜையும் உள்ள இறக்கி இருக்கலாம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பாத்தியா பங்காளியே அவங்க என்ன பேசுறாங்க? கோஜே டிப்ரெஷன் தீபியும் சிராஜையும் உள்ள இருக்கலாமா? நம்ம அடிக்கிற அடியில இன்னைக்கு தொடரத்தப்பட்டு கிழிஞ்சு தொங்க கூடாதா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? படி பங்காளி அப்படின்னு நினைச்சு அடிக்க ஒவ்வொரு அடியும் அடி மேல அடிச்சு இடி மேல இடிச்சு பேட்டை நான் பிடிச்சி ஸ்பைடர் மேன் ஆகிட்டேன்டா மகேஷ் பாபு தம்பிடான்னு நின்ன பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிறடா கோட்டு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் ஜாலியாக கத்தி விளையாட ஜனகரகன்னு டான்ஸ் ஒன்று போட்டுங்க எங்களுக்கு விக்கெட்டை கொடுங்க அம்பையார் என்ன பங்காளி நீங்கள் சிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க ஐ சூப்பர் அப்படின்னு கைத்தட்டி விளையாடின இந்தியன் பிளேயர்ஸை சுமன் கில் சூப்பரான ஒரு 50 பேனில் நான் கொடுப்பேன்னு பார்த்தியாடா நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் கொடுக்க மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு கேட்ட கீப்பர் உங்களுக்கு இருக்கு டாப்பு டக்கர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க நீங்க கதை இப்படி போகுதா? நீங்க மனசுக்குள்ளே நினைங்க மனசுல பாட்டு டான்ஸ் ஆடுங்க நான் அடிக்கிறேன் பாருங்கண்ணா மறுபக்கம் அடிச்ச பாட்டு சாங்கு வேற ஞாபகம் பத்தி விட்டாங்களே அணி அண்ணனை கூப்பிடுங்க ஒரு பாட்டு ஒன்று போடுங்க மிக்சியை தரீங்க சூப்பர் அப்பு நாங்க பால் சூப்பரா அடிக்கிறோம் நீங்க போய் பாட்டை கேட்டு வாங்க அப்படின்னு அடிக்க இங்கே பாத்தியா கம்பீர் மாதிரி இருக்காரு கம்பீர் சார் நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்க ஏய் நான் சகிபலாசன் பா அப்படின்னு கேட்க கருப்பேன் கொச்சமுக்காரன் கண்ணாடி எடுத்து பாக்குறேன் திருவிழாக்கு வாங்க அப்படின்னு கேட்க சிரிச்சா மாதிரியே இருக்கணும் ஸ்மைல் தெரப்பி. எனக்கு ஒன்று குடு கோழி என்ன பண்ணுறேன் கோழியோ ஜாலியோ எனக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு நான் டேஸ்ட்டாக இருக்கும் கோவிந்தம் அப்படின்னு கத்தினி சாப்பிட தம்பி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வைங்கடா கொடுக்க அங்கே போய் பாலை வைங்க போனால் ஐஸ்கிரீம் கேட்குறான் அந்த பையன் கிடந்தவனா நான் ஐஸ்கிரீம் பிடிக்கணும் வந்துட்டா சார் இவங்களெல்லாம் வச்சுக்கணும் எப்படி தான் கிரிக்கெட்டை விளையாடுறதோ. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனோட நல்ல என்னப்பா அஜய் நீ அவுட் ஆயிட்ட திரும்ப எதுக்கு ஹெல்மெட்டை மாட்டி நிக்கிற? ஐயோ வர இவங்க அல்லப்புறைய தாங்க முடியல பிரான்ஸ் அலப்புறம் ஆறுங்க 101 பாருங்க அப்படின்னு பான்ட்டு அடிச்சு முடிக்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு விளையாட அந்த பக்கம் ஒரு டம்மால் இந்த பக்கம் ஐயோ தலை வேற சொரியுதே என்ன பண்ணுறது இவனுங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்களே அப்படின்னு எட்டி பார்த்த பங்களாதேஷ் பிளேயர்ஸ் பாதிஷாவே இல்லைங்க அப்படின்னு கேட்க ஐ சூப்பரப்பா அப்படின்னு கை தட்ட கில்லு 100 என்னமா கண்ணை முன்னு ஆடினேன் கண்ணை திறந்துன்னு ஆடினேன் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெக் அவுட் ஆகிட்டு இப்போ 100 அடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே வாங்க மேட்ச் முடிஞ்சிருச்சிங்க உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி விளையாட பங்களாதேஷை கூப்பிடுங்க நாங்கள் ஃபன் பண்ணுறோங்க அப்படின்னு டான்ஸ் ஆன உள்ள சிராஜி சூப்பரான கேட்சு சுவையான மேட்ச்சு அப்படின்னு கேட்சு பிடிச்சி வெளியே அனுப்ப அசேன் இஸ் தப்பா உசேன் நீங்கள் வெளியே போங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கன்னு ஆள் கும்மி அடிப்பேன்னு டான்ஸ் ஆடி என்ன இது சாந்தாவை விக்கெட் எடுக்கணுங்க உங்களை முடிச்சிடுறாங்க அப்படின்னு கேட்க அதுக்குள்ள 4 விக்கெட்டு விந்து போச்சு மறுநாள் பார்த்தாச்சு அப்படின்னு மேட்ச் இது பண்ணேன் 158க்கு 4 விக்கெட் இருக்கேன் மறுநாள் பார்த்துக்கலாங்க 357 அடிச்சா வின்னுங்கன்னு பங்களாதேஷ் சொல்ல 4 விக்கெட்டு தாங்க எடுத்திருக்கோம் இன்னும் 6 விக்கெட் அசால்ட்டாக எடுத்துரும் அப்படின்னு இந்தியாவை காத்துக்கின்னு இருக்கு நாளைக்கு என்னன்னு பார்த்துருவோம். ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். தட்டி தான் நீங்க வேற யாரு? யாருக்கா போன போட்ட என்ன டிவி தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் செக் பண்ணிட்டு போட்ட நம்பர் நீ வை.